பணம் இல்லையெனில் வாழ்க்கை முடியுமா? ஒரு தன்னம்பிக்கை கதை. மழை பொழியும் கிராமம். கம்பளி குடிசையில் வசந்த் புத்தகத்தை படிக்கிறார். நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற பணம் அவசியமா? இல்லையெனில் வாழ்க்கை முடிந்ததா? இந்த கேள்விக்கு விடை சொல்ல ஒரு சாதாரண வாழ்க்கையை மாற்றிய ஒரு மனிதனின் பயணம். இது வசந்தின் கதை. வசந்த் ஒரு ஏழை கூலி தொழிலாளியின் மகன். வீட்டில் ஒவ்வொரு நாளும் 3 வேளை சாப்பாடு கிடைப்பது தான் சவால். ஆனால் அவனுடைய கனவுகள் பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே. வசந்த் நகரத்திற்கு பஸ்ஸில் பயணம் செய்கிறார். பணம் இல்லாததால் பலர் வசந்தை இழிவாக பார்த்தார்கள். ஆனால் அவன் இதையெல்லாம் நம்பிக்கையாக்கினான். நான் ஒரு நாள் என் வாழ்க்கையை நான் கட்டமைக்கப் போகிறேன் என்ற மன உறுதி அவனிடம் இருந்தது. நகரத்தில் தேநீர் கடையில் வேலை செய்கிறார். வசந்த் தினமும் காலை 5 மணிக்கு எழுந்து இரவு 10 மணிக்கு தூங்கும் வரை உழைத்தார். ஒரு பக்கத்தில் வேலை, மறுபக்கத்தில் அறிவு தேடல். இணையம் என்ற ஜன்னலின் வழியாக வசந்த் உலகத்தை பார்த்தார். தினமும் ஒரு புத்தகம், ஒரு வீடியோ, ஒரு நோட்டு. அவன் வாழ்க்கை படிப்பதே. அந்த உழைப்பிலிருந்தே பிறந்தது ஒரு ஆப். சிறியதுதான், ஆனால் அதில் இருக்கின்றது அவன் இரத்தம், வியர்வை, கனவு. முதல் மாதம் யாரும் அந்த ஆப்பை பயன்படுத்தவில்லை. 2வது மாதம் 10 பேர், 3வது மாதம் 10,000 பேர். ஒரே ஒரு செய்திதான் வாழ்க்கையை மாற்றுகிறது. ஒரு நாளில் ஒரு வலைத்தளம் அவன் ஆப் பற்றி எழுதி வந்தது. அடுத்த நாள் முதலீட்டாளர்கள். அன்று பணம் வசந்திடம் வந்தது. ஆனால் அதற்கு முன்னால் வந்தது நம்பிக்கையால் நிரம்பிய வெற்றியும் சுதந்திரமும். வசந்த் கிராமத்துக்கு திரும்புகிறார், வெற்றியுடன். ஆனால் பணத்தை காட்டிக்கொள்ள அல்ல, நம்பிக்கையை விதைக்க. நீங்கள் ஏழைகள் இல்லை, நீங்கள் கனவு காண மறந்தவர்கள். பணம் கிடைக்காது என்று நம்பாதீர்கள், உங்களிடம் இருந்தால் போதும் நம்பிக்கை என்று வசந்த் சொன்னார். நீங்கள் பணம் இல்லாமல் பிறக்கலாம், ஆனால் நம்பிக்கை இல்லாமல் வாழக்கூடாது. தன்னம்பிக்கை கொண்ட நபரை உலகமே மாற்ற முடியும். இந்த உலகத்தில் பணம் முக்கியம், ஆனால் தன்னம்பிக்கை இல்லை என்றால் பணம் இருந்தும் வாழ்க்கை வெறுமைதான். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.